Hello guys, welcome back to my channel. Is sponsored by Mode. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் சின்ன ஸ்நாக்ஸ். ஸோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிங்க. க்யூப்ஸில் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சால்ட், உங்களுக்கு தேவையான சால்ட்டு, அப்புறம் தனி மிளகாத்தூள், சில்லி பவுடர், ஆச்சி பெப்பர் பவுடர். பெப்பர் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கூடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து ஊற வைங்க அப்படியே. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தயிர், ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் போடணும். ஸோ இது வந்து அது அங்கே போட்டு ஊற வச்சுருங்க மறுபடியும். இது வந்து இன்னொரு பேட்ரு, அதுக்காக இதில் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ எடுக்கிறதே ஞாபகம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் காட்டுறேன். கொஞ்சம் மைதா மாவு, அதாவது ஒரு கப்பு, சின்னதாக ஒரு கப்பு மைதா மாவு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஐஸ் தண்ணி அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக போட்டுட்டு ஒரு முட்டை, சின்னதாக ஒரு கப்பு மைதா எடுக்கிறீங்கன்னா ஒரு முட்டை, இதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்து, நல்லா காஞ்ச பிளேட்டாக இருக்கணும், அதில் வந்து மறுபடியும் ஒரு கப்பு, கொஞ்சம் பெரிய கப்பு மைதா மாவு, தேவையான சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர் மீன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், டீஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுட்டு இதுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து கஸ்தூரி மெட்டி இருந்தால் கஸ்தூரி மெட்டி போட்டுக்கலாம், உங்கள் ஃப்ளேவருக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கனை ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணணும். எப்படி பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணுன்னா அப்படியே எடுத்து எண்ணெயில் போடக்கூடாது, கொஞ்சம் வந்து உதறணும். இந்த மாதிரி உதறிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி திட்டாக இருக்குது இல்லையா, அப்படி இருந்தால் தான் அந்த மாவு வந்து ரொம்ப முருகலாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதை எடுத்து அப்படியே எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், கம்மி ஃப்ளேம் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்ட உடனே கம்மியாக வச்சு போட்டால் தான் மாவு தீயாமல் சிக்கன் வந்து உள்ளே வேகும். நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா மாவும் கருத்துடும், அந்த மேலே இருக்க கிரிப்ஸும் கருத்துடும், சிக்கனும் வேகாது. ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள். ஈவினிங் மழையோட ஒரு சூப்பரான டேஸ்டியான கிரிப்ஸி சிக்கன் எங்கள் ஸ்டைல்.